யாருமே உங்ககிட்ட சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா? ரெஸ்ட்லாம் நல்லா தான் எடுக்கிறேன். ஆனா என்னவோ என் உடம்புல உள்ள டயர்ட்னஸ் மட்டும் போகவே மாட்டேங்குதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது HRV. உங்க ஹார்ட் பீட்ல ஒரு பீட் டு இன்னொரு பீட்டுக்கு நடுவுல சின்ன கேப்ஸும் ஸ்மால் சேஞ்சஸும் இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு இருந்தாதான் உங்க பாடி நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்க பாடி அடாப்ட் ஆக ரெடியாவே இல்லை அப்படின்னு அர்த்தம். தெளிவாவே சொல்றேன். உங்க HRV லெவல்ஸ் லோவா இருக்கு அப்படின்னா உங்க பாடியில ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே உங்க HRV லெவல்ஸ் ஹையா இருக்கு, அதாவது அந்த சேஞ்சஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா உங்க பாடி இஸ் ரெடி டு ஹீல் அண்ட் ட்ரெயின் இட்செல்ஃப் கம்ப்ளீட்லி அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு இன்ஜுரி ரீஹாப்ல எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது. உங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன், பிரீத்திங் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இது எல்லாமே டைரக்டாவே உங்க HRV அஃபெக்ட் பண்ணும். So always remember, calm body is equal to faster recovery. So always listen to your body and heal at the right time. உங்க ரெக்கவரி ஸ்மார்ட்டா இருக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.